3 விதமான ஜனங்கள் சபைக்கு வரக்கூடியவங்களே இருப்பாங்க. ஒரு கூட்டம் எப்படி, என்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. கிறிஸ்தவங்க தான் எப்படி, நான் அவனை காட்டிலும் கொள்ளலாம், ரட்சிக்கப்பட்டவங்களை காட்டிலும் கொள்ளலாம், அபிஷேகம் பெற்றவங்களை காட்டிலும் கொள்ளலாம், நான் மற்றவங்களை காட்டிலும் கொள்ளலாம், என்கிட்ட பாவம் ஒன்றும் இல்லைன்னு. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 3-6 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நிக்கதேமு, அதாவது யூத முறைப்படி தேவபயம் உள்ளவர் ஒரு மனுஷன், யூத முறைப்படி சன்மார்க்கனாக பக்தியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பி மறுபடியும் மறுபிறப்பு அடையாவிட்டால் எனக்கு இங்கே போக முடியாது, மேலே போக முடியாது. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். நித்திய வாழ்வை சுதந்திரிக்கணும். அதுக்கு வழி என்ன? மனுஷன் மனம் திரும்பி தான், ஏசு கிறிஸ்து விசுவாசித்து தான் ஆகணும். அந்த இயேசு இடத்துல உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி அவர் ரத்தத்தினால கழுவி தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்போ ஒரு சிலருக்கு எப்படி அந்த உணர்வே கிடையாது, நாம் பாவிங்கிற உணர்வே இருக்காது, கல் போல மிருகம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி ஒரு கூட்டமான ஜனங்களுங்க, அவங்க எப்படி தெரியுமா, தம் பாவினி ஏற்றுக்கிடுவாங்க, நம் பாவினி உணர்வு அடைவாங்க. தம் பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுல அது அவங்க பக்தி மாதிரி நினைப்பாங்க. அப்படின்னா வந்து ஜெபம் பண்ணா அவங்கள மாதிரி தாழ்த்துறதுக்கு வேற யாருமே இருக்காது. பாவியாண்டவரே, நான் பாவியாண்டவரே, துரோகியாண்டவரேன்னு சொல்லி பயங்கரமாக தாழ்த்துவாங்க, பயங்கரமாக கண்ணீர் வடிப்பாங்க. அவங்களுக்கு அதில் நான் ஒரு பெரிய பக்திமான் பக்தி மாட்டின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா, பாவத்தை விட மாட்டாங்க. எப்பொழுது வந்தாலும் நான் பாவின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களே தவிர பாவத்தை விட மாட்டாங்க. பரிதாபம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவத்தை நீக்கி ரட்சிப்பது. அப்போ ஒரு கூட்ட ஜனங்க இங்கேயே இருப்பாங்க, கல் மாதிரி, என்கிட்ட ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி ஜனம் இருக்கும். இனி ஒரு கூட்டம் எப்படி, தங்களே ஏமாற்றணும், ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம், ஆனால் பாவத்தை விடணுங்கிற மனநிலை கிடையாது. 3வது ஒரு குரூப் உண்டு, அவங்களுக்கு பாவி என்று உணர்வு அடையும் போது இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. உயிரே போனாலும் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு விலகி வாழ்வாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். 3வது கேட்டகரிக்கு தான் நீங்கள் மாறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மனுஷனுடைய பாவங்களை அந்த மனுஷனை விட்டு அகற்றுவதற்காக. பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுறது தான் அவருடைய விருப்பம். திரும்பவும் சொல்கிறேன், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் அவருடைய விருப்பம். அதற்காக தான் ரத்தம் சிந்தினார். நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து நான் பாவம் செய்துட்டேன் பாவின்னு சொல்கிறீங்களா, அவர் வெறுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து எழும்பி வாழ்கிறாங்களே ஒரு கூட்டம், அந்த ஜனங்களை பார்த்து அவர் பிரியப்படுறவர் இல்லை. ஏன்னா பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார். பாவங்களை அந்த மனுஷனை விட்டு அகற்றி அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தில் நிலைநிற்க செய்து அந்த மனுஷனுக்குள் புது ஜீவனை கொடுத்து நடத்தக்கூடிய ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா.